பயிற்சி 7.1ல 7வது கணக்கு. சம உயரங்களை உடைய இரு நேர்வட்ட கூம்புகளின் ஆரங்கள் 1:3 என்ற விகிதத்தில் உள்ளன. கூம்புகளின் உயரம் சிறிய கூம்பின் ஆரத்தின் 3 மடங்கு எனில் வலைப்பரப்புகளின் விகிதம் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துட்டாங்கன்னா, 2 கூம்பினுடைய உயரமும் சமம். ஓகேவா? இரு சம உயரங்களை உடைய கொண்ட கூம்புகளில் அதனுடைய ஆரங்களுடைய விகிதம் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஆரங்கள் விகிதம். இப்போ ஆரங்கள் அப்படிங்கிறப்போ எப்படி இருக்குமா, 1:3 அப்படின்னு சொல்லிட்டாங்க. 1:3. இப்போ இந்த சிறிய கூம்பினுடைய ஆரம் 1 பங்குனா பெரிய கூம்பினுடைய ஆரம் எப்படி இருக்குமா, 3 பங்கு. அப்படின்னா இப்போ இந்த ஆரத்தை நான் வந்து ஆரனும், இந்த ஆரத்தை எப்படி எழுதிடலாம்னா இந்த ஆரத்தை போல 3 மடங்கு அப்படிங்கிறதுனால இதை நான் என்ன எழுதிடுறேன்னா 3r. அதுக்கப்புறம் ரெண்டாவது ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க கவனிங்க. கூம்புகளின் உயரம் சிறிய கூம்பின் ஆரத்தின் 3 மடங்கு எனில். கூம்புகளின் உயரம் சிறிய கூம்புகளின் ஆரத்தின் 3 மடங்கு அப்படின்னா இப்போ இங்க என்ன ஆர், இதனுடைய 3 மடங்கு அப்படிங்கிறப்ப என்னன்னு சொல்லிடலாம்னா இங்க 3r, இங்கே என்ன வந்துடும் 3r எனில் வலைப்பரப்புகளின் விகிதம் கேட்டிருக்காங்க. வலைப்பரப்புகளின் விகிதம். ஸோ இப்போ எனக்கு வலைப்பரப்புகளின் விகிதம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல எத்தனை கூம்பு இருக்கு, 2 கூம்பு இருக்கா. இப்போ வலைப்பரப்புகளின் விகிதம் ஈக்குவல் டு கூம்பு 1ன் வலைப்பரப்பு, கூம்பு 1ன் வலைப்பரப்பு கூம்பு 1னுடைய வலைப்பரப்பு கூம்பு 1ன் வலைப்பரப்பு இஸ்டு கூம்பு 2ன் வலைப்பரப்பு அப்படின்னு சொல்லிடலாம். கூம்பு 1னுடைய வலைப்பரப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னது, பை ஆர் எல் இஸ்டு பை ஆர் எல். ஸோ இங்கே என்ன ஆயிரும், பையும் கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் கூடிய டேர்ம் ஆர் இன்டு எல் அப்படின்னு வரும். இப்போ இந்த ரெண்டுத்துலையுமே நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாய் உயரம் கண்டுபிடிக்கணும். இந்த 2 கூம்புக்குமே சாய் உயரம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூம்பு 1ன் சாய் உயரம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா எல் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் h² + r² அப்படின்னு சொல்லிடுவோம். இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் h அப்படிங்கிறப்ப அதனுடைய மதிப்பு எவ்வளோன்னு சொல்லியாச்சு, 3r² ப்ளஸ் ஃபர்ஸ்ட் கூம்பினுடைய ஆரம் வந்து எவ்வளோதான், r தான். ஸோ r² அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ இந்த 3r² அப்படிங்கிறப்போ 3 3s are 9 அப்படின்னு வந்துடும். இப்போ 9r² + r², இதை ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10r² அப்படின்னு வரும். இப்போ 10 வெளியில் எடுக்க முடியாது, நான் r² வெளியில் எடுத்தோம்னா என்ன வந்துடும், r அப்படின்னு வரும். அப்படின்னு இப்போ இங்கே ஆன்சர் இதனுடைய மதிப்பு √10 × r. இப்போ எனக்கு சாய் உயரம் கூம்பு 1னுடைய சாய் உயரம் கிடைச்சிருச்சு. அடுத்து கூம்பு 2னுடைய சாய் உயரம் கண்டுபிடிக்கணும். கூம்பு 2ன் சாய் உயரம் அப்படிங்கிறப்ப எல் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் h² + r². ஸ்கொயர் ரூட் ஆஃப் h ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லிட்டோம், சிறிய கூம்பினுடைய ஆரத்தை போல 3 மடங்கு. ஸோ அதனால 3r². அந்த ரெண்டாவது கூம்பினுடைய ஆரம் வந்து என்னது, 3r². இப்போ 3 9r² + 9r². இதை ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18r²ன்னு வரும். இது எப்படி எழுதலாம்னா 9 18. ஸோ இப்போ 18r². இப்போ நான் வெளியில் எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 எதனுடைய வர்க்கம், 3னுடைய வர்க்கம். அப்படின்னு வெளியில் எடுக்கும்போது 3 √2 × r² வெளியில் எடுத்தோம்னா என்ன வந்துடும்னா r. இப்போ நம்மளுக்கு வலைப்பரப்புகளின் விகிதம் சொல்லியாச்சு. வலைப்பரப்புகளின் விகிதம் ஏற்கனவே கன்சிடர் பண்ணியிருக்கோம். என்னென்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா RL இஸ்டு RL. ஸோ அப்படின்னா இங்கே என்ன வந்துடும், RL இஸ்டு RL. ஆருடைய மதிப்பு r, ஆனால் இங்கே எல் வந்து என்னென்னா √10 × r அப்படின்னு சொல்லிடலாம். இங்கே ஆருடைய மதிப்பு என்னென்னா 3r, இந்த எல்லுடைய மதிப்பு 3 √2 × r அப்படின்னு வரும். ஸோ இப்போ இங்கே √10 r × r என்ன வந்துருக்குன்னா r² இஸ்டு 3 9 √2 × r × r r². இங்கே r² கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் கூடிய டேர்ம் √10 9 √2. இப்போ இந்த √10 எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா √5 × √2 இஸ்டு 9 √2. இங்கே ஒரு √2 கேன்சல் ஆயிரும். ஸோ இப்போ ஃபைனலி ஆன்சர் √5 9 அப்படிங்கிறது ஆன்சராக வரும்.